அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபஸ்னாஸ் டைரி. மிச்ச நாளைக்கு பிறகு வெல்கம் பேக் டு சொல்கிறது வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப லேட் வீடியோ. எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்து எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தீங்க, என்ன சிஸ்டர் ஒரு வீடியோவும் இல்லை, ஒரு ரிவ்யூ பண்ணல, ஈத் சீசன் வேறு, உடுப்பு எடுக்கணும், நீங்கள் காட்டினத்தை வச்சு தான். உண்மைக்குமே நான் இந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு தான் மாஷாலான்னு எனக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வரும். என்ன சொன்னால் நான் ரியலாகவே ரிவ்யூ காட்டுறேன். ஸோ அதை பார்த்து பார்த்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்போ இவ்வளோ நாளைக்கு பிறகு ஒரு வீடியோ போடுறது வந்து ஒரு எமோஷ்னலான என் லைஃப்பில் நடந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு, அவங்களோட நிறைய பேர் நீங்கள் பர்சனலாக கேட்ட விஷயம் தானே இது. ஸோ அதை ஷேர் பண்ணிவிட்டு இன்னைக்கு கண்டினியூவாக வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியும் 11ஆம் மாதம் 30ஆம் தேதி அன்று தான் மூதூரில் வந்து பெரிய ஒரு வெள்ளம், யாருமே எதிர்பார்க்காத ஒரு வெள்ளம். லைஃப்பில் அப்படி ஒரு எமோஷ்னலான ஃபீல் அனுபவித்ததே இல்லை. அப்படி ஒரு வலி நிறைஞ்ச ஒரு வெள்ளம் அவ்வளவுதான், அது சொல்ல இல்லாது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு, எங்களோட வீட்டில் வந்தது இந்த திங்ஸ் நான் நிறைய வந்து அதில் நாங்கள் லொஸ் பண்ணோம். நிறைய உயிர்கள் போயிருந்துச்சு, வார்த்தைகளெல்லாம் சொல்ல இல்லாத அளவு நிறைய சேதங்கள். மூதூர் மட்டும் இல்லை, இலங்கை ஃபுல்லாகவே இது வந்து பாதிக்கப்பட்ட ஒரு வரலாற்றில் எப்பயுமே அது பேசும் பொருளாகவே இருக்கும். என்று சொன்னால் அது சொல்ல இயலாது, அப்படி ஒரு எமோஷ்னல் நிறைஞ்ச ஒரு பெயின். அடுத்து வந்து இது வந்து என்னோட ஹோமில் எனக்கு ஏற்பட்ட எப்படி எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதில் வந்து நான் வந்து ரெகுலராகவே அப்படி வீடியோ போட்டிருக்கிறேன். இது வந்து நான் எடுத்ததில்லை, யூடியூப்பில் போடுற நோக்கமும் இல்லை. இது வந்து சும்மா சின்ன சின்ன வீடியோஸாக வந்து ஹஸ்பண்ட் வந்து போகிற வீட்டுக்கு அப்படி அந்த டைமில் எடுத்த வீடியோஸ் தான் நான் இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தே வந்து பிக்சராகவும் என் ஃபோனில் நான் அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணக்குள்ள எடுத்த பிக்சர்ஸ் அது இதுகள் எல்லாமே நான் வந்து இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். வெள்ளம் எப்படின்னு சொன்னால் ஒரு 1:20, அதாவது நைட் டைம் சரியா, அந்த டைம் வந்து ஒரு ஃபோனுக்கு ஒரு மெசேஜ், இப்படி மாவிலாறு உடைக்க போகுது, நீங்கள் வந்து கொஞ்சம் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நம்மளை தெரியும் தானே, நம்மளோட மனித இயல்பு அது, அப்படியெல்லாம் உடைச்சி எங்கே பெரிய வெள்ளமாக வரப்போகுது அப்படின்ற ஒரு தாட். அப்போ அந்த டைம் நைட் ஃபுல்லாகவே தூக்கம் இல்லை, ஃபுல்லாகவே ஃபேமிலியிலேருந்து கால் வருது அங்கே இங்கேன்னு சொல்லி கால் வந்துட்டே இருக்கே, கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டு, ஏரியா ஃபுல்லாகவே அலர்ட் ஆகிட்டு கால் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கு. ஃபேமிலியிலேருந்து என்ன நடக்குது, என்ன அப்படி வெளில வரப்போதா, திங்ஸை ரெடி பண்ணுங்கள், பெக் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி கால். அப்போ அந்த டைம் கூட பெருசாக அந்தளவுக்கு வந்து நாங்கள் எஃபர்ட் எடுத்து ஒன்றுமே செய்யலை. அதுக்கு பிறகு வந்து ஒரு 3 மணி இருக்கும் எனக்கு வந்து அந்த ஸ்ரீலங்கன் ஃப்ளட் வார்னிங் அந்த நம்பர் இருக்குது தானே, ஐ திங்க் 111 அப்படி ஒரு நம்பர், அந்த நம்பர்லேருந்து 3 மணிக்கு கால் பண்ணி இப்படி மாவிலாறு உடஞ்சிட்டு நீங்கள் சேஃப் பண்ணுறதுக்கு குயிக்காக மூவ் ஆகுங்க, அவங்களோட ஏரியா தாழ போகுது, இப்படி பெரிய ஒரு அலர்ட் மாதிரி எங்களுக்கு கால். அதுக்கு பிறகு வந்து மனசுக்கு ஒரு பயம், என்ன சொன்னால் இவ்வளோ நாளைக்கு வெள்ளம் வரேன்னு சொல்லி சும்மா அலர்ட் வரும், நார்மலாக வரும், ரோட்டில் தண்ணி வரும், அப்படியே குறைஞ்சிட்டு போயிடும் அப்படி. அப்போ இது வந்து ஒரு நாளும் இல்லாத கால், அதுவும் நைட்டில் 3 மணிக்கு என்ன கால் கட்டாக ஹஸ்பண்டுக்கு கால். அப்போ எனக்கு மனசு சொல்லுது ஏதோ சரியில்லை, சரி ஏதோ ஒன்று நடக்க போகுது, இது சரியில்லை, நம்ம வந்து திங்ஸை ரெடி பண்ணுவோம். அப்போ ஹஸ்பண்டை சொன்னால் இல்லை அந்த அளவுக்கெல்லாம் வராது, வீட்டுக்குள்ளே வர அளவுக்கு வெள்ளம் இங்கே வரப்போகுது, நம்மளோட விட்டு மழை பெஞ்சா கூட அளவுக்குள்ள கூட தண்ணி வராது, எங்கே வர அப்படின்னு. அப்போ நான் சொல்கிறேன், என்ன சொன்னால் எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 2011 2012 வந்த வெள்ளம், நான் கிரேட் 5 or 6 படிக்கிற டைமில் ஒரு வெள்ளம் வந்தேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இருக்கு. அப்போ அதை வச்சு நான் சொல்கிறேன், இப்படி தான் வரும்பா, வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து என்ன செய்கிற, வந்ததுக்கு அப்புறம் ஒன்றும் செய்யலாம், என்ன செய்ய அப்படி கேட்கும், இல்லை இல்லாது வராது நீச்சு மாதிரி அப்படின்னு. அப்போ இந்த மனசு கேட்குதில்ல, நான் 3:30 வரைக்கும் எழும்பி கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸை வந்து உயரமாக வைக்கிறேன், உடுப்புகள் அது இதுகள். ஃபஸ்ட்டாக செஞ்சது வந்து ஒரு பேக்கில் ஃபஸ்ட் எய்ட் சாமான், பிள்ளைகளுக்குரிய மெடிக்கல் சாமானும் எடுத்துகிட்டு 2 நாளைக்கு தேவையான உடுப்பு, என்ன நடந்தாலும் ஒரு திடீரெண்டு வெள்ளம் வந்தால் கூட அந்த பேக் வந்து நம்மளுக்கு முக்கியம். ஒரு சாமான், ஒரு பிள்ளைக்குரிய மெடிசன் இல்லாமல் நம்ம வெளியில் போக இயலாது. ஸோ அதை மட்டும் ஃபஸ்ட்டுக்கு பேக் பண்ணிவிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு உடுப்பு, பிள்ளைகளுக்கு 2 உடுப்பு, மெடிசன் எல்லாத்தையுமே எடுத்து முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அது எல்லாத்தையுமே எடுத்து பேக்கில் வச்சதுக்கு பிறகு வந்து குயிக்காக பேக் பண்ணிவிட்டு அதை வச்சுட்டு திங்ஸ் எல்லாமே உயரமாக்கணும். என்னால் எந்த அளவுக்கு ஏழுமோ அந்த அளவு, அதாவது கிட்டத்தட்ட 3:30லேருந்து வேலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உடுப்புகள் அது இதுகளை கட்டிலுக்கு மேலே, அதாவது எந்த தோட் வீட்டுக்குள்ளே தண்ணி வரும், பட் கட்டிலுக்கு மேலே வர அளவுக்கெல்லாம் இல்லை, அப்படி ஒரு தோட்டில் தான் நான் வந்து திங்ஸ் பேக் பண்ணேன். கீழே இருந்த சாமான் எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் மேலே வச்சுட்டு பெரிய சாமான் மட்டும் எடுக்கல. அப்போ காலையில் விடிஞ்சிட்டு ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போயிட்டாங்க, அவங்க அதை பற்றி கேரே இல்லை, வெள்ளம் வராது வீட்டுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு பார்க்க எங்கள் மைனிட்டு எங்கள் கால் வருது, வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துட்டு
கொஞ்சம் குயிக்காக வர சொல்லுங்கள், ஹெல்ப் மைனிட விட்டு நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து சோஃபா அது எல்லாமே தூக்கி தூக்கி வைக்கணும், கொஞ்சம் குயிக்காக வர சொல்லுங்கன்னு சொல்லி அப்போ இவங்க போயிட்டாங்க. அப்போ நான் வீட்டை தனியே இருந்து எனக்கு சரியான குளிர் காய்ச்சல், 2 நாளாக தொடர்ச்சியான காய்ச்சல், மழை கிளைமேட், வெள்ளம் தண்ணின்னு சொல்லி சும்மாவே மழை பெஞ்சு ரோட்டெல்லாம் தண்ணி அப்படி இருந்ததானே. ஸோ அதனால வந்து எனக்கு குளிர் காய்ச்சல் மாதிரி அதோட எல்லாத்தோடையே பிரச்சனை இல்லை, ஒரு முக்கியமான சாமான் எடுப்போம்னு சொல்லி கட்டிலுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அடுத்து பேக் ஸ்டிச் பண்ணுறதானே. அப்போ அதில் மெட்டீரியல் எல்லாமே தூக்கி கட்டிலுக்கு மேலே வச்சுட்டு ஓரளவுக்கு சாமானை சேவ் பண்ணியாச்சு. அப்போ கொஞ்சம் நேரத்தால் ஒரு 8:30 மணிக்கும் ஹஸ்பண்ட் வராங்க. இப்படி கொஞ்சம் தண்ணி வருதுதான், நம்ம திங்ஸை வந்து கொஞ்சம் மேலே தூக்கி வைப்போம்னு சொல்லி அதுக்கு பிறகு ஃப்ரிட்ஜும் வாஷிங் மிஷின் எல்லாம் கொஞ்சம் கட்டிலுக்கு மேலே தான் வச்சேன். அதாவது கட்டில் பலகை இருக்குது தானே, பெட்டை உயர்த்திட்டு அதுக்கு மேலே திங்ஸை தூக்கி திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஒரு 9 மணி 9:30க்கு வீட்டையெல்லாம் லாக் பண்ணிவிட்டு வெளியாகியாச்சு. அப்போ வெளியாகும் போதே ரோட்டில் வந்து ஆல்ரெடி மழை பெஞ்ச தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சு அது மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், நாங்கள் வெளியே போகல, தண்ணி வந்து குயிக் அப்படியே கூடிட்டே வருது. எப்படின்னு சொன்னால், அந்த வாகன போக்கில் ஒரு அலை அடித்தா எப்படி நம்மளுக்கு அந்த ஒரு இது ஒன்று வேவ் ஒன்று வரும், அது மாதிரி எந்த அளவுக்கு குறைஞ்சிட்டு போணுச்சோ அதை விட வேகமாக அப்படி தண்ணி இப்படி ஓடி வந்துட்டு இருக்கு. அப்போ பார்த்த உடனே சரி ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லி ஆட்டோவில் ஏறியாச்சு. எனக்கும் சரியான காய்ச்சல்னு சொன்னேன். அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனேன். அப்படியே டிரெக்டாக அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மருந்து எடுத்துட்டு எங்களோட மைனி ஒரு ஆள் கொஞ்சம் அவங்க உயரமான இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட வீட்டை தான் எல்லாத்தையுமே அப்படியே கொண்டுட்டு போன திங்ஸ் நான் சொன்னேனே, பிள்ளைகளுக்கு எமர்ஜென்சி எடுத்து வச்சு சாமானையும் எடுத்துட்டு வேறு ஒன்றும் எக்ஸ்ட்ரா எடுக்கல, போட்ட உடுப்பட அப்படியே போனே தான். அப்போ அங்கே போயிட்டு தான் நான் எங்களோட மைனியோட இன்னொரு ஃபேமிலி, எங்களோட மாமி எல்லாருமே ஒரு வீட்டில் இருந்தோம். இருந்தது பிறகு வந்து ஈவினிங் 5 மணி வரைக்குமே வீட்டுக்குள்ளே தண்ணி வரையில. அதுக்கு பிறகு தான் 5 மணிக்கு பிறகு ஹஸ்பண்ட் வந்து 5 மணிக்கு வராங்க. சரியான படியில் முட்டிட்டு அப்படியே நிற்க தண்ணி. அதுக்கு பிறகு ஒரு அரை மணி தேர்றதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே எல்லாம் தண்ணி வந்துட்டு அப்படியே வந்துச்சு. இப்போ அடுத்த நாள்லாம் ஃபுல்லாகவே தண்ணி ஏறிட்டு கிட்டத்தட்ட 3 நாளாகவே தண்ணி கூட்டிகிட்டே இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே எப்படின்னு சொன்னால் ஒரு 4.5 அடி தண்ணி வந்து வீட்டுக்குள்ளே, வெளியில் வந்து கழுத்தால் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விளங்குதா, கழுத்தால் மூழ்கிற அளவுக்கு வந்து வெளியிலலாம் தண்ணி எங்களோட ரோட்டில். அதே மாதிரி மைனிட வீட்டையெல்லாம் ஃபுல்லாகவே 8 அடி 9 அடி மட்டத்துக்கு தண்ணி வந்துட்டு, நீ வீட்டுக்குள்ளே 4 அடி தண்ணின்னு சொல்ல தேவையில்லை எந்த அளவுக்கு வந்து வீட்டுக்குள்ளே தண்ணி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட கிடைக்க. ஹஸ்பண்ட் வந்து தண்ணி கொஞ்சம் மட்டம் குறைஞ்சதுக்கு பிறகு வந்து 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 வீட்டை அடிக்கடி பார்த்தாங்க. பார்த்துட்டு வீடியோஸ் எடுத்தே தான் இது எல்லாமே. அதுக்கு பிறகு வந்து அங்கே இருந்த 7 நாள் இருந்த மைனிட வீட்டை சொல்ல தேவையில்லை வார்த்தையால். இங்கே வாஷிங் மிஷின் தண்ணியில் தாண்டு, ஃப்ரிட்ஜ் தாண்டிட்டு, இனி கட்டிலுக்கு மேலே தையல் மிஷின்ற மோட்டர் அந்த அதுகளுக்கு தண்ணி, அதாவது சென்சார் எல்லாமே தண்ணி பட்டு இருந்துச்சு. எல்லாமே நாங்கள் வந்ததுக்கு பிறகு சர்வீஸ் பண்ணி தான் எடுத்து ரீயூஸ் பண்ணேன். வாஷிங் மிஷின்லாம் ஃபுல்லாகவே தண்ணி ஏறி இருந்துச்சு. ஃப்ரிட்ஜுமே அதாவது கட்டிலுக்கு மேலே ஃப்ரிட்ஜ் வச்சு ஃப்ரிட்ஜுக்கு மேலேயுமே தண்ணி பட்டு இருந்துச்சு. கிச்சன்லேருந்து நிறைய திங்ஸ் வந்து போயிட்டு இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து வெள்ளை டைமில் ஃபுல்லாகவே ஃபவக்கட்டும் ஆயிட்டு தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு. வந்து ஒரு 9-10 நாளாகவே தண்ணி இல்லை. நாங்கள் வீடு கழுவப்பட்ட பாடு எல்லாம் சொல்லணுமே. அதை வீடு கழுவுறதுக்கு முன்னுக்கு நாங்கள் வீட்டை விட்டு போக்குள்ள வந்து டேங்க் ஃபுல்லாகவே தண்ணி இருந்துச்சு. சரி, அந்த தண்ணியை வந்து ஒரு 7-8 நாள் கழிச்சு நாங்கள் இங்கே வந்தோம். இங்கேருந்தா எங்களோட வீட்டை வந்து பார்த்தா ஃபுல்லாகவே சேறு சகதி, அதாவது வீடு நிறைய சின்ன சின்ன பூரா, அடுத்தது வந்து தவளை, குட்டி குட்டி தவளைகள், நண்டு, எல்லாவே வீடு ஃபுல்லாக அவ்வளோ ஒரு கடல் வாழ் உயிரினங்கள்லாம் வீட்டுக்குள்ளே தான் குடியிருந்துச்சு. அப்படி ஒரு நிலைமையில் இருந்துச்சு. அப்போ எனக்குமே சுகம் இல்லை, நீ மனநிலை சரியில்லை. அந்த டைம்லேயே அவ்வளோ கவலைகள், அதோட வந்து வீட்டை க்ளீன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணுமே, அவ்வளோ சேரு, அதாவது அப்படி சேருன்னு சொல்கிறேன். வீடு ஃபுல்லாக நீங்கள் வீடியோவில் பார்த்த விலங்கும் சேரு தான் ஃபுல்லாகவே. எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி ஃபேமிலியில் எல்லாருமே ஹெல்ப் பண்ணி தான் ஒவ்வொருத்தர வீட்டையுமே நாங்கள் க்ளீன் பண்ணி எடுத்தோம். நல்ல ஃபோட்டோஸுமே கிடைக்க ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த தண்ணி கூடுனது குறைஞ்சது அந்த எல்லாமே, அதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோ, வெள்ளம் தண்ணி இருக்கக்குள்ள எடுத்தது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளமே இப்படி இருந்துச்சு வீடு, எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை க்ளீன் பண்ணி எடுக்கண்டு சொல்ல. எல்லா கிச்சன் ஐட்டம் எல்லாம் நிறையவே சேதமாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ அதை தாண்டி வந்தாச்சு. அல்லாட சோதனைகளுக்கு வந்து நம்ம சொல்ல தெரியாது இந்த டைமில் எப்படி நம்மளுக்கு நல்லா சோதிப்பான் அப்படின்னு சொல்லி. எல்லாத்தையுமே கடந்து வந்து மனநிலை அல்ஹம்துலில்லாஹ் இப்போ ஓரளவுக்கு தெரியாச்சு. என்னென்னு சொன்னால், பெரிய இழப்புன்னு சொன்னால் 2 அல்மாரி, உடுப்பு இருந்த அல்மாரி 2மே தண்ணியில் அப்படியே போயிட்டு, போட் தானே அப்படியே ஃபுல்லாக ஊறி உடஞ்சி. நான் அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அப்படியே 2 அல்மாரியும் போயிட்டு இப்போ உடுப்பு வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சும்மா நார்மலாக புது உடுப்புகள் கொஞ்சம், அது உடுப்பும் நிறைய சேதம் தான். அப்படி இருந்தும் கொஞ்சம் ஓரளவுக்கு எடுக்கக்கூடிய உடுப்புகள் எடுத்து
அதை மட்டும் பேக்கில் கட்டி கட்டி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு அல்மாரி ஒன்று இன்ஷால்லா கட்டாயம் வாங்கும். அல்லாஹ் உதவி செய்வான். இனி எல்லாரும் சப்போர்ட்லையும் முன்னேற வேண்டியது. எல்லா சோதனைகளும் எல்லாருக்கும் வரே தானே. இன்ஷால்லா இனி வர கண்டினியூவாக நம்ம வந்து நல்ல வீடியோஸ் வந்து ரிவ்யூ மாதிரி அடுத்த ஹேண்ட்பேக் ஸ்டிச் பண்ணி நிறைய வச்சுக்கிறேன். எல்லாத்தையுமே சேர்த்து நான் வந்து அடுத்த வீடியோவில் அவங்களுக்கு ஒரு கலெக்ஷனாக கட்டாயம் ஷேர் பண்ணுவேன். கட்டாயம் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எனக்கு தேவை.